மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். எஸ், இந்த ட்ரம்ஸை வச்சு நம்மளுமே நிறைய யோசிச்சுட்டு இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் மேலே தாளத்தோட விஜய் வந்து காவேரியை பொண்ணு கேட்க வராரு அப்படின்றது நீங்கள் கொடுத்த குழு மூலமாக தான் நானுமே சொன்னேன். அது இல்லாமல் இன்னும் 3 ஹிண்ட்டுமே கொடுத்துருக்கீங்க கமெண்ட்ஸ் மூலமாக. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னதில் நிறைய பேர் சொன்னதில் வேலிடாக இருந்தது வந்து நர்மதா பாப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்களோ, அவங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வைப்பாங்களோன்னு சொல்லிட்டு அதுக்கு சீரெல்லாம் செஞ்சு விஜய் போயிட்டு இந்த மாதிரி மேலே தாளத்தோட இந்த சீர்கள்லாம் செய்வாங்க இல்லையா, மாமா முறையில் இருக்கவங்க தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க செய்வாங்களோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. செகண்ட் வந்து காவேரியை விஜய் போயிட்டு பொண்ணு கேட்குற மாதிரி, அது 2வது சான்ஸ். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, குமரன் வந்துட்டு இப்போது பொட்டிக் ஓப்பன் பண்ண போகிறாங்க இல்லையா, டிசைனர் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு ரொம்ப கிராண்டாக அந்த இனாக்ரேஷன் ஓப்பனிங் செரிமனி மாதிரி வச்சு ஏதாவது செலிபிரிட்டிஸ் எல்லாம் இன்வைட் பண்ணி ஓப்பன் பண்ண சொல்லுவாங்களோன்னு ஒரு குட்டி கெஸ்ட்டுமே இருக்குது. பட் அவ்வளோ லக்ஸூரியஸாக அவ்வளோ ஆடம்பர செலவுலாம் இவங்க பண்ணுவாங்களா அப்படின்னு யோசிக்க தோணுது. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே சிம்பிளாக தான் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ மேபி அது பெரிய அளவில் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் வைக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் இருக்குது. இன்னொன்று லாஸ்ட்டாக வந்து ரொம்ப லெஸ் சான்ஸ் வந்து சிலர் சொன்னது ப்ரெக்னென்சியாக இருக்குமோ, காவேரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு தெரிஞ்சு விஜய் இப்படி பண்ணுவாரோன்னா அதுக்கு இதுக்குள்ளெல்லாம் வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி தான். சப்போஸ் அப்படியே ப்ரெக்னென்ட்டாக ஆனாலும் அவங்க ஹைட் தான் பண்ணுவாங்களே தவிர்த்து அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறதுக்குலாம் வைக்க மாட்டாங்க சீன்ஸ் இதுக்குள்ளே. ஸோ அதுக்கெலாம் இன்னும் பல மாதங்கள் இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். அதே மாதிரி கண்டிப்பாக இது வந்து ட்ரீம் சீன்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கும் சான்சஸ் கம்மி தான். ஏன்னா நமக்கு அடிக்கடி ட்ரீம்லாம் கொண்டு வராங்கன்னு சொல்லும்போது இவ்வளோ பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுலாம் ட்ரீம் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஸோ 2 பாயிண்ட்டுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ். ஒன்று வந்து விஜய் போயிட்டு பொண்ணு கேட்குற மாதிரி இருக்கணும். அதர்வைஸ் அதிகமான சான்சஸ் வந்து நர்மதா பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணுற மாதிரி சீன்ஸ் இருக்கலாம். கம்மி சான்ஸ் குமரன் வந்து அந்த பொட்டிக் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செட்டப்லாம் வச்சிருக்கலாம். ஸோ நர்மதா பாப்பாவுடைய ஃபங்க்ஷன் வந்தால் செம்மையாக இருக்கும். எல்லாரும் வந்து ஹாப்பி மூட்ல ரீயூனியன் ஆகிற மாதிரி, ஈவன் தாத்தா பாட்டிலாம் கூட அவங்க அட்டண்டன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா மேபி இன்வைட் பண்ணுவாங்களான்னு தெரியல, மேபி இன்வைட் பண்ணுறதுக்குமே சான்சஸ் இருக்கும் இல்லையா. இவ்வளோ நாளாக அங்கே இருந்திருக்காங்க. ஸோ அந்த முறைக்காவது நம்ம கூப்பிடணும்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்க சாரதாம்மா இன்வைட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி கொஞ்ச நாளாக நிவின் யமுனாவுமே காட்டுறதில்ல. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்க மாதிரி சீன்ஸ் எல்லாம் வரும். அப்புறம் விஜய் போயிட்டு காவேரியை லுக் விடுறது, சைட் அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பார்க்கலாம். நம்மளுடைய டியூட்டியை முடிச்சாச்சு. ப்ரெடிக்ஷன் இத்தனை ப்ரெடிக்ஷன்ஸ் இருக்குது, 4 ப்ரெடிக்ஷன்ஸ். இதில் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். 4வதா இல்லாமல் 5வதா ஏதாவது ஒன்று கூட புதுசாக கொண்டு வந்து நம்ம யாரும் எதிர்பார்க்காத சீன் கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.